ஆண்டவரே, காவத்தின் நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, காவத்தின் நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு தோற்றம். காத்தை ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே, முகுந்த பரிமளமே, உலகெல்லாம் மனமே, முகுந்த பரிமளமே, உலகெல்லாம் மயமே, உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், இருண்ட நாளெல்லாம் உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், இருண்ட நாளெல்லாம் உமக்கு தோற்றம். இடத்தையால் தாங்குகிறீ, வசையால் பழுதுகிறீ, இடத்தையால் தாங்குகிறீ, வசையால் பழுதுகிறீ, எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே, எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே, உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், இருள நாளெல்லாம் உமக்கு தோற்றம். கல்வாரி நாயகனே, கண்களில் நின்றவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், இருள நாளெல்லாம் உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், உமக்கு தோற்றம், இருள நாளெல்லாம் உமக்கு தோற்றம். அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை கைவிடாதவர், எங்களை தள்ளி விடாதவர், ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமை நிறைவேற்றிக் கொள்ளுகிறவர், அபிஷேகத்தால் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வருடம் முழுவதும் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பினரே, நன்மைகளால் நிரப்பினரே, கரம் பிடித்து எங்களை அற்புதமாய் நடத்தினரே. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை சுமந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு குறையில்லாமல் நடத்தினரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக, நல்ல பிரதான ஆசிரியராக, உடன் பங்காளியாக இருந்து எங்களை அற்புதமாய் நடத்தினரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே, ஊழியத்தின் பாதையிலே, ஹல்லேலூயா, எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே நீங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தினரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான கரத்தினால நடத்தினரே, உடைய பேபத்தினால நடத்தினரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு அற்புதங்களை அடையாளங்கள் செய்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே செய்து கொடுக்க தாசல வல்லமை எடுத்து பயன்படுத்தும் நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கொடுக்கிற மன்னாவினால் ஆண்டவரை நாங்கள் கடைபிடிக்க திருவதாரும் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை ஜெப பகுதி ஆசிரியத்தாரும் மிகப்பெரிய காரியங்கள் செய்யுங்க, அதிசயமான காரியங்கள் செய்யுங்க. இதை செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி. அவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் இருக்கிறோம் இந்த ஜீவன்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டிகாரிலிருந்து விவேகானந்தர் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வழங்குவார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஜெப ஆராதனையில
பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளிக்கிற பரிசுத்த சேனை தலைவர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாவதாக. இந்த நாளின் சுருக்க செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு உயிருக்கு மேலான தேவாராதனை. உயிருக்கு மேலான தேவாராதனை. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. அப்பா, நீர் எங்களை கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் சுகம்பலன், இந்த வாய்ப்புகள் எல்லாவற்றுக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக, ஆண்டவரே, இந்த நாளின் ஆத்மீய தேவைக்காக நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த ஜீவ வசனங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், போதித்தரலும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உபதேசியும். ஆண்டவரே, அது நிமித்தமாக நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே உமக்காக ஜீவிக்க, உண்மை மையப்படுத்த, சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கு தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த தானியேல் என்கிற இந்த தேவனுடைய மனிதர், தீர்க்கதரிசி, தேவ ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய மனிதர். என்றாலும் அரசாங்க ராஜாவுடைய பெரிய அதிகாரி. அப்பொழுது அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் எந்த ராஜாவுக்கு எந்த தேசத்திலே தன்னுடைய சேவை செய்தாரோ அந்த ராஜாவுக்கு 3 அதிபதிகளில் ஒருவராக இருந்தார். அவருடைய 120 தேசங்கள், ராஜ்யங்களிலே 3 அதிபதிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவராக இருந்தார். இந்த தானியேல் என்கிற அந்த அதிபதியை அந்த ராஜா, தரியு என்ற ராஜா, தனக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய தலைவராக வைக்க, பிரதானியாக வைக்க அவர் விரும்பினார். ஆகவே அந்த பிரதானிகள் மற்றும் இந்த தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்ட தேசாதிபதிகள் இந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எழும்பி சூழ்ச்சி பண்ணி 1 மாதம் வரைக்கும் அந்த தரியு ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவ்விதமாக வணங்குகிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், சிங்க குகையிலே போடப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தரியு ராஜாவிடம் சென்று முறையிட்டு அந்த கட்டளை பத்திரத்தை எழுதும்படியாகவும் அதிலே ராஜா கையொப்பமிட்டு அவருடைய அதிகார பிரகாரமான முத்திரை மோதிரத்தினாலே அதை முத்திரையிட்டு அதை தேசம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. விதமாக இந்த அதிகார கட்டளை பத்திரம் கையொப்பமிடப்பட்டது என்பதை அறிந்த தானியேல் அதிகாரி அவர் முறையாக தினமும் காலை மாலை சாயங்காலம், காலை மத்தியானம் சாயங்காலம் என்று 3 நேரங்களிலேயும் அவர் தன்னுடைய மேல் அறையின் ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபிப்பது வழக்கம். ஜெபித்து தேவனை துதிப்பது வழக்கம்.
ஆராதிப்பது வழக்கம். ஆகவே இந்த பத்திரத்தை கட்டளை இட்டு அதில் கையொப்பமிட்டு அது அமுல் ஆகிவிட்டது, அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கிறதை அறிந்த அந்த ராஜ அதிகாரத்தில் இருக்கிற ராஜ அரண்மனையில ஆபீஸ்ல வேலை செய்கிற அந்த பெரிய அதிகாரியான அந்த தானியேல் அதற்கு கொஞ்சமும் கவலைப்படாதபடிக்கு முறையாக என்றும் தேவனை ஆராதிக்கிற வண்ணமாக, தேவனோடு ஜெபிக்கிற வண்ணமாக அவர் அதை செய்து கொண்டே வந்தார். இதே அந்த உடன் அதிகாரிகள், தானியேலுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணின அந்த அதிகாரிகள் கண்டார்கள். ஆகவே அதை ராஜாவிடம் சென்று அறிவித்து, விதமாக இந்த தானியேல் என்கிறவர் உம்மை தவிர வேறு அவருடைய தேவனுக்கு ஆராதனை செய்கிறார் என்று ராஜாவிடம் சொன்னார்கள். ஆகவே ராஜா மிகவும் வேதனைப்பட்டு, ஏனென்றால் தானியேலை குறித்து இந்த ராஜாவுக்கு பெரிய ஒரு நல்லெண்ணம், பெரிய ஒரு தெய்வீக ஒரு மரியாதை உண்டாயிருந்தது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவரில் கிரியை செய்தார். அந்த ராஜாவுக்கு தெய்வீக விதத்திலே தெய்வ ஆலோசனை சொல்லி கடந்த நாட்களிலேயும் அவர் உதவி இருக்கிறார். சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை சொல்வது, கர்த்தர் இந்த தானியேலுக்கு காண்பித்த அநேக அந்த அரசாட்சி சம்பந்தமான வருங்காலங்களிலே நடைபெற இருக்கிற காரியங்களை குறித்து அந்த ராஜாவுக்கு தானியேல் அறிவித்திருந்தார். அது மொத்தமாக பெரிய ஒரு தெய்வீக அன்பு, மரியாதை, ஒரு நல்லெண்ணம் அந்த தரியு ராஜாவுக்கு தானியேல் மேல் உண்டாயிருந்தது. ஆகவே அவர் மிகவும் கவலைப்பட்டு எவ்விதமாக அவரை தப்பு வைக்க முடியும், எவ்விதமாக அந்த தண்டனையிலிருந்து அவரை விடுவிக்க முடியும் என்று அவர் வகை தேடினார். ஆனால் ஏற்கனவே ராஜாவினால் அது கையெழுத்து போடப்பட்டு ராஜ மரியாதையோடு அதிகாரத்தோடு முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு அது தேசம் முழுவதும் அறிவிக்கப்பட்டபடினாலே அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்றும் அன்று அவர் தூங்கவே இல்லை. இரவு எந்த ஒரு வாத்தியங்களோ பாடல்களோ எந்த ஒரு கேளிக்கை, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், எந்த ஒரு காரியமும் அவருடைய அரண்மனையில நடைபெறவில்லை. நடைபெற அவர் அனுமலும் தேவனால் பாதுகாக்கப்பட்ட அந்த தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்களை இருந்து என்னை பாதுகாக்கும்படி தேவதூதன் தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார். அவர் சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார் என்று சந்தோஷமாக, சத்தமாக, தைரியமாக பதிலளித்தார். ஆகவே அவர் தானியேல் அந்த சிங்க குகையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதற்கு பதிலாக அவருக்கு விரோதமாக எழும்பின, அவருக்கு சூழ்ச்சி செய்த அந்த அதிகாரிகள் யாவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அந்த குகையிலே போடப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த விதமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலேயும் வரும் காலங்களிலே வரலாம். இப்பொழுதும் கூட நம்மை சுற்றி பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிற உபத்திரவங்கள், சித்திரவதை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கச்சேரி, ஜெயில், ஆஸ்பத்திரி போன்ற பல உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக சாட்சிகளாக நாம் வாழ்கிறது நிமித்தமாக நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மூலமாக, இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு எதிர்த்து நிற்கிற மக்கள் மூலமாக அநேக உபத்திரவங்கள் நமக்கு வரலாம். ஆனால் அதை குறித்து நாம் சற்றும் அஞ்ச வேண்டாம். இந்த தானியேலை போல அவருடைய உயிருக்கு ஆபத்து, அவர் இனி வாழ்வது ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. ஆகவே
அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த தானியேல் சிந்திக்காதபடி தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் இந்த ராஜாவுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் மேற்பட்டவர், தேவனுடைய பிள்ளை நான் என்ற அந்த உன்னத அந்த விரிவான அந்த தேவ அதிகாரத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்திருந்த அந்த தானியேல் தன்னுடைய உயிரை கூட அற்பமாக எண்ணி, ஏனென்றால் இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசம் செய்கின்றார் என்று கலாத்தியர் 2:20 வசனத்திலே கர்த்தர் கூறியிருக்கிற வண்ணமாக அதே விதமான ஒரு உண்மையோடு சத்தியத்தோடு அவர் வாழ்ந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து அவரை தப்புவிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்தார். எந்த ஒரு காயமோ, எந்த ஒரு துன்பமோ, எந்த ஒரு அந்த காட்டு மிருகத்தின் எந்த ஒரு பாதிப்போ அவருக்கு ஏற்படவில்லை. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவருடைய தேவதூதர்களின் பாதுகாவல் இருந்தது. பரலோக அரசாங்கத்தின் உதவி அவருக்கு கிடைத்தது. பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் உதவி அவருக்கு கிடைத்தது. பெரிய பாதுகாவல் இருந்தது. மனிதன் கொடுக்கிற பாதுகாவலை விட பல்மடங்கான அதிகமான பரலோக பாதுகாவல் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு இருந்தது. அதே பாதுகாவல் இன்று அவரை விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக அன்றாட வாழ்க்கையிலே வாழ்ந்து முன்னேறுகிற, அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு ஜெபிக்கிற, காலை மாலை குடும்ப ஜெபம் செய்கிற, தேவாலயத்துக்கு சென்று மற்றும் விசுவாசிகளோடு தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும், கர்த்தருடைய விசுவாசிகளுக்கும் கர்த்தர் பெரிய ஒரு அதிசய பாதுகாவலை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நம்முடைய உயிருக்காக கூட நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நாம் முடிபெறிந்தும் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் வாழ்வோமானால் அந்த தானியேலை போல இயேசு கிறிஸ்துவை, அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரிய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த ஜீவனுடைய தேவனை அவர் மறுதலிக்காமல், அந்த ராஜாவை வணங்காமல், அந்த ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் வணங்கி அவரை ஆராதித்து அவரை துதித்து பாடி 3 தடவையும் தேவனை ஆராதித்து தேவனுக்காக வாழ்ந்து தேவனோடு இருந்தார். தேவனுடைய வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். தேவ பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஆலோசனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அந்த 120 நாடுகளையும் அந்த சக்கரவர்த்தி, அந்த பெரிய ராஜாவை தெய்வ ஆலோசனையோடு வழிநடத்துவதற்கு கர்த்தர் இந்த தானியேலை அந்த தேசத்திலே வைத்திருந்தார். பொறாமையின் காரணமாக அவரை அழித்து போட விரும்பின அவருடைய உடன் அதிகாரிகளை கர்த்தர் தண்டித்தார். அவர்களுடைய உயிரை இழக்க வேண்டியது, அவருடைய குடும்பங்களை இழக்க வேண்டியது, தங்களுடைய அதிகாரங்களை, தங்களுடைய கடமைகளை, தங்களுடைய பதவிகளை இழக்க வேண்டியது. கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். தேவனுடைய நாமம் அந்த தேசத்திலே அந்த ராஜாவுக்கு முன்பாக அந்த 120 நாடுகளின் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆகவே நாமும் உயிருக்கு மேலாக தேவனை நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அநித்தியமான அந்த உயிர் போனதன் பிற்பாடும் ஜீவ கிரீடத்திற்கு உரித்தானவர்களாக, தகுதி பெற்றவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்பட முடியும். அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்க முடியும். ஆகவே அவ்விதமாக வாழ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக நம்முடைய உயிரை மாய்க்க வேண்டியது இருந்தாலும் அதற்கும் நாம் ஆயத்தமாக இருந்து கவலைப்படாமல் சந்தோஷமாக உபத்திரவங்களை சகிக்க, வெட்கங்களையும் தீமைகளையும் சகிக்க, கர்த்தருக்கு மாதிரிகளாக, கர்த்தருடைய பிரதிநிதிகளாக வாழ, கர்த்தருக்கு சாட்சிகளாக, ஜீவ சாட்சிகளாக வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இந்த வசனங்கள் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இன்னும் கர்த்தருக்காக நெருங்கி ஜீவிக்க, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, அந்த தானியேலை நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை அறியாத அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவரே
உம்முடைய ஆவியானவரின் ஆலோசனையின் பிரகாரம், வல்லமையின் பிரகாரம், தைரியத்தின் பிரகாரம், புது பலனின் பிரகாரம் ஆண்டவரை மரணத்தை அசட்டை செய்து ஆண்டவரை தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவரே இயேசுவே நீர் என்னில் வசிக்கிறீர், நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன் என்று அந்த திட்டவட்டமாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த தானியேல் ஆண்டவரே சிங்கத்தின் வாய்களுக்கு விடுதலை ஆக்கப்பட்டார். அவரை எதிர்த்து நின்ற மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமானது. ஆண்டவரே அந்த ராஜா அந்த தானியேல் வணங்கின ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க நீர் தானியேல் மூலமாக வாய்ப்பு கொடுத்தீர். அந்த தரிய ராஜா ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க அது வாய்ப்பளித்தது. உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. இவ்விதமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே வாழும் எங்களுக்கும் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே உண்மை அறியாத உமக்கு விரோதமாக எழும்புகிற இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எதிராக எழும்புகிற மக்கள் மத்தியிலே ஆண்டவரே அதிகாரங்கள் மத்தியிலே சட்ட திட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரே உமக்காக வாழும் பெரிய பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு புது பலனோடு புது வல்லமையோடு உமக்காக கடைசி பிரிந்தோம் உம்மை மறுதளிக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நிலைநிற்க ஆண்டவரே உண்மை உயர்த்தி காண்பிக்க ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்தும். நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே, எங்களுடைய சபைகளிலே, எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுகளிலே, எங்களுடைய ஆபீஸ்களிலே ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, வாழ்கிற இடங்களிலே, போக்குவரத்தாக இருக்கிற இடங்களிலே உங்களுடைய சாட்சிகளாக எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் இந்த பரிசுத்த சேனை விரிவாக்கப்படட்டும். இதன் எல்கைகள் விசாலமாக்கப்படட்டும். உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் எங்கள் மத்தியில் என்னை செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மையப்படுத்தீர்கள். ஒருவேளை இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்களில் யாருக்காவது ஆண்டவரே சரீர வலி, வேதனை, சுகவீனங்கள் இருப்பின், வியாதிகள் இருப்பின், இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவர் இயேசுவே நீர் எடுத்துக் கொள்வீராக. இவை எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளுக்காக நன்றியோடு சூத்திரம் பண்ணுவோம். விக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்கள் ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலங்களில் ஆண்டவரை கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக சோற்ற ஆண்டவரை தானியேலின் தேவன் எங்கள் தேவன் ஆகிவிட்டால் நன்றி ஒத்திருக்கிறோம் சோத்திரம். தானியேலுக்கு உதவி செய்தவன் ஆண்டு எங்கள் காரியங்களில் ஆண்டு சோத்திரம். நீர் கசனை உள்ள தேவனாய்க்கட்டியால் நன்றி ஒத்திருக்கிறோம் சோத்திர ஆண்டவர். அலையா சோத்திரம் சோத்திர ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு சோத்திர நன்மையை போல் பாதுகாத்த ஆண்டு வழிநடத்திய தேவன் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டையும் விளையாடப்பட்ட ஆத்மாவாக ஆண்டு சோத்திரம் நீர் கருதி இப்படி உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கப்படியால் நன்றி ஒத்திருக்கிற சோத்திர ஆண்டு. அல்லையா சுவிசேஷனுடைய பாதங்களை அழகு பார்க்கிற ஜீவிதவனை நன்றி ஒத்திருக்கிற சோத்திர ஆண்டு. என்னை விசுவாசிக்கிறேன் நான் சிவரை காட்ட தானே சிவான் இதை விட பெரியாற்றி சிவான் சொல்லிக்கிறனால தப்பனை நன்றி ஒத்திருக்கிறேன் சோத்திரம். உலகத்தின் முடிப்பதும் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் சொந்தவனே நன்றி ஒத்திருக்கிறேன் சோத்திர. இருக்கிறவராக பெரிய அறிஞர்களை சேர்ந்தவன் சோத்திரம். ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறவன் யார் யாரை கொண்டு என்னென்ன செய்து வைத்திருக்கிறதோ அந்த காரியெல்லாம் செய்து முடிக்கிற தேவனாக்கிட்டால் நன்றி ஒத்திருக்கிற சோத்திர ஆண்டவரை. உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது சோத்திர ஆண்ட காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிற காரியங்களை அன்றே அவங்க சுய இஷ்டப்படி செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அறிவித்தவனை நமக்கு சோத்திர ஆண்ட அந்த ஐத்தத்தின் ஆலோசனை ஞாபகம் சேர்ந்தவன் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக்கிட்டால் நன்றி ஒத்திருக்கிற சோத்திர ஆண்டு. தானியேலின் சாதி ஜெயமாக இருந்தது சொல்லி பார்க்கிறேன் சோத்திரம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கட்டளையிடுகிறது எங்களை நன்றி ஒத்திருக்கிற சோத்திரம். உண்மையிலே நியாயம் செய்ய ஒரு தெய்வம் உண்டு என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அப்பா கடுமையாக கம்பெனிக்கு கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் கிரீட்சை சோத்திராண்டவர். வானத்தின் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் இந்த வானத்தின் கீழும் பூமியில் இராதபடி அழிந்து போய் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லினால் தப்ப சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தைரியமாக சொல்லத்தக்கதாக எங்களை எந்தெந்த இடங்களுக்கு வந்து செல்கிறோம் அந்த இடங்களில் சென்று ஆண்டு சோற்றாண்ட நாமத்தை மயப்படுத்தத்தக்கதான கிருமியில் தாருங்க சோற்றாண்டவர். அதுவழியா சோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆண்டை பயன்படுத்தும். இந்த கடைசி காலங்களிலே
அடுத்து இன்னைக்கு வேலையாட்களை கொஞ்சம் படி சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பேரை கொண்டாது, அதிக பேரை கொண்டாது. கிரீஸ்து இன்னைக்கு லேசான காரியம் இருக்க முடியாது. நன்றியோடு தூக்கிறேன் சோத்ராண்டு. நாம் தொடர்ந்து மயப்படுத்தும் சோத்ராண்டு. எல்லா காரியங்களையும் நீர் பொருட்படுத்துகிறோம். துதிக நம்ம நாம் நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வளர்ந்த நாமத்தில் தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.